உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லேயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். பர்சனல் ஃபைனான்ஸ் வித் M2W. முதலீட்டு தேர்வுகள் எவ்வளவு முக்கியம்? 2024 பிகினிங்ல நிறைய பேர் என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதாவது சொல்லுவேன். அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்து மிரள வச்சுது. பட் நான் முதலீட்டு முடிவுகளை எப்படி எடுப்பேன் தெரியுமா? போர்ட்ஃபோலியோ பார்த்து எடுப்பேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய வழிமுறையில ரிட்டர்ன் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி தெரியுமா? அது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பண்ணிருக்கானா, எங்க இந்த ரிட்டர்ன் வந்தது அவனுக்கு போன வருஷத்துல அப்படின்னு கணக்கு பார்க்க முடியும். அது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கு இந்த சாஃப்ட்வேரை போட்டு பார்க்கும்போது இவங்க எங்க பணம் பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சிடுது. இது தவிர எங்களுடைய இன்டர்னல் டூல்ஸ்லயே எப்படி மாசம் மாசம் இவங்க முடிவுகளை மாத்தினாங்க, எந்த ஷேரை கூட்டினாங்க, எந்த ஷேரை குறைச்சாங்க, எந்த ஷேர்ல இருந்து அவங்களுக்கு லாபம் வந்தது, இதெல்லாம் பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இவங்களுடைய வழிமுறையே நிலையாமையை உள்ளடக்கி இருக்கிறது. இட் இஸ் நாட் சஸ்டைனபிள் அப்படின்னு நமக்கு தோணுது. அண்ட் இந்த வழிமுறை மேபி ஒரு சில ஆயிரம் கோடிகள் வச்சுட்டு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீ பல ஆயிரம் கோடி போய் லட்சம் கோடியை நெருங்கும் போது இந்த வழிமுறை சரியா பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது எப்படி சொல்றது? யார் ஏத்துப்பாங்க? ஏன்னா எல்லாரும் எது பாக்குறாங்க? லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்னை பாக்குறாங்க. பிரமாதமா இருக்குல்ல. நீங்க என்ன சார் இவ்வளவு நல்லா பண்ண ஆளு நல்லா பண்ண மாட்டான்னு நீங்க சொல்றீங்க. நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன். பட் எனக்கு முடிந்த வரையில் அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். நான் சொல்லும்போது என்கிட்ட பல பேர் சண்டைக்கு வந்தாங்க. நண்பர்கள், அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை விரும்புறவங்க, இப்படி பல பேர். எனக்கு ஒன்றும் அந்த தனிப்பட்ட முறையில அந்த ஃபண்ட் மேலேயோ எனக்கு எதுவும் விருப்பெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பிடிக்கல, அவ்வளவுதான். அது நிலையானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். 2 பாயிண்ட் தான். நம்முடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு அது நல்லது கொடுக்காது, 3வது பாயிண்ட். அதை விட பெட்டர் அப்ரோச் எனக்கு இருக்கு, 4வது பாயிண்ட். அந்த ரிஸ்க் எடுக்காம இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் எடுத்து கொடுக்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, 5வது பாயிண்ட். இப்ப நான் ஏன் எங்க போனோம்? இதுதான் என்னுடைய திங்கிங். சில விஷயங்களை நம்ம ஓரளவு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தொழில இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அது தனிப்பட்ட விரோதமாக கூட சம்டைம்ஸ் மாறிடும். நம்முடைய நோக்கம் அது இல்லை நமக்கு. அதனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை. யாரோட விரோதம் பண்ணி நமக்கு என்ன ஆகுது? ஒண்ணும் கிடையாது. இன்வெஸ்டர் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சோ அந்த நோக்கம் நிறைவேற இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடக்கூடாது. அதே போல போன வருஷம் பிகினிங்ல ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ல பணம் போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வெறும் கோல்ட் சில்வர்ல கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கம்பேரிசனை பாருங்க, அது எங்க இது எங்க. ஆனால் ஆண்டின் இறுதியில் பார்த்தா ரிஸ்க் குறைவா எடுத்த கோல்ட் அண்ட் சில்வர் இதே ரிட்டர்ன் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அடுத்த 20 நாள்ல இது இறங்கி போச்சு. ஸ்மால் அண்ட் மிட் கேப் இறங்கி போச்சு. கோல்ட் அண்ட் சில்வர் அப்படியே நிக்குது, ரொம்ப இறங்கல. இன்வெஸ்டிங்ல இதுதாங்க முக்கியம். முதலீட்டு தேர்வுகளை
எப்படி செய்யறோம் நம்ம, அதுல முதலீட்டாளரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறோம், கடந்த காலத்தை எப்படி கண்மூடித்தனமா நம்ம நிகழ்காலத்துக்குள்ள கொண்டு வராம இருக்கும், கடந்த காலத்தை கடந்து நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு எப்படி ஒரு கிளியர் விஷனோட போறோம், நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு போறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு டூல்ஸ் இருக்கு. நான் ரிட்டர்ன் அட்ரிபியூஷனை பத்தி சொன்னேன். இதை எல்லா நேரத்திலையும் பண்ணும்போது என்ன நம்ம செய்யறோம்னா, எப்படி உங்ககிட்ட ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வருது, இல்ல ஒரு கார் வருது, நீங்க அதை பிரிச்சு போட்டு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்றீங்களா, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண முடியும். இதை நான் 15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டூல்ஸ் இருக்கு, அதாவது இன்னைக்கு வந்து விலைக்கு வாங்குற டூல்ஸ் இருக்கு, அதையே நம்ம வச்சிருக்கோம். இந்த ஒரு டூலுக்கு மாத்திரம் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய். இது இல்லாம ஒரு ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்லையும் நம்ம டிப்ளாய் பண்றோம். அனுபவம் இருக்கு, நாளைக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், நேத்திக்கு ஒர்க் அவுட் ஆனது நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத அனுபவம் நமக்கு சொல்ற விஷயங்கள். இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து இன்வெஸ்டருக்கு பயனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த முடிவு எடுக்கும் போது எவன் எவ்வளவு காசு கொடுக்குறான், எந்த இடத்துல எவ்வளவு கமிஷன் வருது, எந்த ப்ராடக்ட் கொடுத்தா அதிக காசு வரும், இதையெல்லாம் நம்ம மைண்ட்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம உருப்பிட மாட்டோம். அத்தோட நம்ம கெரியர் ஓவர், நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருந்ததுக்கே பயனில்லாத ஒரு இடத்துக்கு வந்து நின்றுவோம். நம்ம இது எதுவுமே வரக்கூடாது. இத்தகைய எந்த சமரசமும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு முதலீட்டு பிளாட்ஃபார்ம் தான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த். ப்ராடக்ட் இருக்கா, போர்ட்ஃபோலியோ இருக்கா, போர்ட்ஃபோலியோ காட்டுங்க, அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்து அதனுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணிட்டு அதோடைய சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துட்டு சரியா இருக்கு, இதுல நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்கு, வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கு, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி கரெக்டா இருக்கு, அவங்களுடைய தேர்வுகள்லாம் சீரா இருக்கு, எல்லாம் நல்லா வரும்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குவோம், வாங்க வைப்போம். சோ முதலீட்டு தேர்வுகளை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது தான் ஒரு இன்வெஸ்டருடைய சக்சஸுக்கு சீக்ரெட் சாஸ். இது எப்படி நடக்குது அப்படின்னே தெரியாம தான் இன்னைக்கு 99% மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்றாங்க. அப்படியே சக்சீட் பண்றாங்கன்னா எக்கானமி வளருது, அது எல்லாருக்கும் ரிட்டர்ன் எடுத்து கொடுக்குது. பொறுத்தார் எப்பவுமே பூமி ஆழ்வார். சோ நிறைய நாள் இருக்கவன் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். சோ இப்படி பல பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்வெஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் அந்த தேர்வு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அதை யாரும் கேட்கறதே இல்லை. சேஃபர் ஆப்ஷன்ஸ் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா, அப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க எல்லா நேரத்திலும் பில்ட் பண்ண முடியும்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? ஓவரால் ரிட்டர்ன் இண்டெக்ஸை விட அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம உருவாக்குற போர்ட்ஃபோலியோ நிப்டியோட எவ்வளவு அதிக ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு கூட நம்ம பார்க்க முடியும். நீங்க அதுல கோல்டு வச்சிருப்பீங்க, டெட் வச்சிருப்பீங்க, எல்லாம் வச்சிருப்பீங்க, வச்சிருந்து நீங்க கம்பேர் பண்ண முடியும். அப்ப அந்த தேர்வுகளுடைய மதிப்பு என்ன, அந்த குவாலிட்டிக்கு என்ன வேல்யூ, இது யாருமே பார்க்கறது இல்லை. பட் அதுதான் M2W அடிநாதம், அதான் கோர். அந்த கோர் மேலதான் நம்மளுடைய தேர்வுகள், அது என்ன காஸ்ட், அது என்ன பெனிஃபிட் கொடுக்குது, இன்வெஸ்டருடைய சேஃப்டி என்ன, அது எல்லாமே எங்க இருந்து வருது, அந்த டிஎன்ஏல இருந்து தான் வருது. இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல எல்லா பாயிண்ட்டுமே இன்வெஸ்டரை கணிசமாக பாதிக்கக்கூடிய அம்சங்கள். அது பாதிக்குதுன்னு கூட இன்வெஸ்டருக்கு தெரியாது இல்ல. சில பேர் சொல்றாங்க, ஓ நான் டைரக்ட் ஆப்ஷன்ல போறேன், இதை சேவ் பண்றேன். டைரக்ட் ஆப்ஷன்ல பாஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களுக்கு எல்லா ஃபண்டையும் காட்டுறோம். இன்ஃபேக்ட் 2024ல டைரக்ட் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ண டாப் 5 ஃபண்ட்ஸும் ஃபிளாப். 2025ல பிகினிங்ல செலக்ட் பண்ண ஃபண்ட்ஸ் அதை விட ஃபிளாப்பா இருக்க போகுது. ஏன் தெரியுமா? நீங்க செலக்ட் பண்ற அன்னைக்கு அதுல ரிஸ்க் பீக்ல இருக்கு. நான் சொன்னேன்ல, எங்க இருந்து ரிட்டர்ன் வந்ததுன்னு தெரியாம, இன்னைக்கு இருக்கிற போர்ட்ஃபோலியோ எங்க ரிட்டர்ன் வரும்னு தெரியாம, ஏற்கனவே அவன் சம்பாதிச்ச ப்ராஃபிட்டுக்கு இன்னைக்கு நீங்க கப்பம் கட்டுறீங்க. அதுதான் பாஸ் பர்ஃபார்மன்ஸை மட்டுமே வைத்து செய்யக்கூடிய இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ். இந்த வீக்னஸ் இன்வெஸ்டர் மேல துளியும் படாமல் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜியை உருவாக்கி இருக்கோம்னா அதுதான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த். எந்த சமரசமும் கிடையாது. அவன் நேத்து பண்ணியிருந்தான், அவன் நேத்திக்கு ராஜா. இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ என்ன சொல்லுது, அவ்வளவுதான் நம்மளுடைய அளவீடு. இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ நல்லா இல்லையா,
எந்த விதமான தயக்கமும் இல்லாம அதுல இருந்து வெளியே வர ரெடி. மாறாக ஒருத்தனுக்கு பர்ஃபார்மன்ஸே இல்ல, ஆனா இன்னைய போர்ட்ஃபோலியோ அவன் அந்த அளவுக்கு மாத்தி 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 செதுக்கி வச்சிருக்கான். அப்ப இன்னைக்கு அவனை நம்பி அந்த பணத்தை கொடுக்கணும். ஏன்னா அவன் நாளைக்கு இந்த போர்ட்ஃபோலியோல இருந்து ரிசல்ட் எடுப்பான்றதை நம்ம கணிச்சு கொடுக்கறோம். அவன் ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டுவான். இப்ப லாஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டுன்னு ஒன்று வந்து ஒரு இன்ஃப்ரா ஃபண்டு, 3 வருஷம் முன்னாடி அந்த ஃபண்டை நம்ம இந்த மாதிரி கணிச்சு அவங்க பண்ணக்கூடிய மாற்றங்களை மாதம் பார்த்து ட்ராக் பண்ணி, ஓகே இந்த இடத்துல இந்த போர்ட்ஃபோலியோ நல்ல பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, இனிமேல் இது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி எத்தனை இன்வெஸ்டர்ஸ் நல்ல ரிட்டர்ன் பார்த்தாங்க. சோ ஒரு வழிமுறை, அதுவும் ஒரு முதலீட்டு தேர்வு வழிமுறை அந்த இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கணும். அந்த அட்வான்டேஜ் அவங்களை பாதுகாக்கணும், அவங்களை இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஊக்குவிக்கணும், தைரியம் கொடுக்கணும், அண்ட் ஃபைனலி ரிசல்ட்டும் கொடுக்கணும். அதுதான் இந்த என்டையர் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய பிலாசபி. இந்த பிலாசபி எங்கேருந்து வந்தது? நாங்க ஆர்ஐஏ பண்ண நாட்கள்ல இருந்து வருது. அதுக்கு முன்னாடி நான் ஃபண்ட் ரிசர்ச் பண்ண நாட்கள்ல இருந்து 15 ஆண்டுகள்ல நம்ம தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம், அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம ரீச் பண்ண இன்வெஸ்டர்ஸ் கம்மி, மேபி ஃபைனான்சியலி நிறைய பணம், ஓகே இட் வாஸ் a lot of money, பட் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கம்மி. வெறும் பணக்காரர்கள் மட்டுமே இந்த ப்ராடக்டை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அட்வைசரிய. பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? 1000 ரூபாய் போடுற இன்வெஸ்டர் கூட இதை நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியுது. எப்படி முடியுது? ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அதை எளிமைப்படுத்துது, அவ்வளவுதான். சோ ஒரு எளிய ப்ராசஸ் உருவாக்கி அதுல ஒரு உயர்வான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை இன்வெஸ்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது. அதுக்கு முதலீட்டு தேர்வு என்பது ஃபண்டமெண்டல், அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். அந்த தேர்வு முறை தான் இன்னைக்கு இன்வெஸ்டரை வந்து கான்பிடென்டா வைக்க போகுது 2025லயும் அதுக்கப்புறமும். ஏன்னா 15-16 இயர்ஸா அதுதான் எங்களுடைய ஒர்க்ல முக்கியமான ஹைலைட். அந்த ஹைலைட்டை மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க டெய்லி பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். தேர் இஸ் நோ சாய்ஸ். இந்த ஃபீல்ட் இருக்கிற வரைக்கும் தினமும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு சர்ஜன் டெய்லி போய் புதுசா சர்ஜரி பண்ற மாதிரி அந்த இடத்துல வேலை செய்யறாங்களோ அதே ஒரு கமிட்மெண்டோட அதே மாதிரி தான் நாங்களும் ஒர்க் பண்ணிடணும். இது ஏதோ போன வருஷம் சம்பாதிச்சிட்டோம், இந்த வருஷம் இன்வெஸ்டர் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிலாம் இருக்க முடியாது. தினமும் நம்மள நாமே கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். நம்ம தேர்வு சரியா இருக்கா, இதை விட பெட்டரா தேர்வு பண்ண முடியுமா, இந்த நேரத்துக்கு இந்த கால சூழலுக்கு இந்த சந்தை சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேர்வுகள் இருக்கா, அது பார்த்துக்கிட்டே இருக்கணும். மஸ்ட் பி வெரி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். அந்த ஒரு அலர்ட்னஸ்க்கும் விஜிலண்ட் பிஹேவியருக்கும் கிடைக்கக்கூடிய அவுட்கம் தான் அந்த சிறந்த முதலீட்டு தேர்வுகள். அந்த தேர்வுகள் தான் உங்களை பாதுகாக்க போகுது. அந்த தேர்வு முறை தான் உங்களுடைய ஸ்ட்ரெங்த். அதுதான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க மேல கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அவங்க உங்களை எட்டவே முடியாத இடத்துலதான் உங்களை வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். இது எப்போ உங்களுக்கு புரியும்? நீங்க பண்ண புரியும். பட் எங்களுக்கு இது முன்னாடியே தெரியும். ஏன்னா நம்ம வந்து பல ஆண்டுகளாக இதை செய்திருக்கிறோம். அதை இப்போ இந்த சீரீஸ் மூலமா உங்களுக்கு விளக்குவதன் நோக்கம் என்ன? நம்ம என்ன செய்யறோங்கிறதே தெரியாம நம்மளோட நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க. அப்படி தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்படி தெரியப்படுத்தினால் அந்த தெளிவு அவங்களுக்கு இன்னும் கான்பிடன்ஸ் கொடுக்கும். அந்த கான்பிடன்ஸ் தேர்வை பற்றி கவலைப்படாமல் அந்த தேர்வுகள் மீது நம்பிக்கை செலுத்தி எப்பெல்லாம் அந்த முதலீட்டுகள் இன்னும் வாய்ப்பு கொடுக்குதோ அந்த இடத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் இன்னும் நிறைய வாங்கி கிடைக்க வேண்டிய பயன்களை அவங்க அதிகரிக்க முடியும். அந்த ஒரு இலக்கை நோக்கித்தான் நம்முடைய தேர்வு முறை அமையும், என்றும் இருக்கும். அந்த தேர்வு முறைதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். அந்த தேர்வு முறையை நீங்கள் புரிந்து கொண்டால் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் என்றைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஷியேட்டராகவும் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஒரு ப்ராசஸ் ஆகவும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். அந்த ஒரு ஜேர்னியில தொடர்ந்து நாம இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.